அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 17 ஜனவரி, அதாவது தை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி திதி, மக நட்சத்திரம் 12:45 வரை, அதற்கு மேல் பூர நட்சத்திரம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்குரியது. நீங்கள் ராகு காலம் 10லிருந்து 12 வரை, யமகண்டம் 3லிருந்து 4 வரை, நல்ல நேரம் காலையில் 9:30லிருந்து 10 வரை, மத்தியானம் 12:30லிருந்து 1:30 வரை, சாயங்காலம் 4:30 to 5:30. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை. தவிர்க்க வேண்டியது, அதாவது அவாய்ட் பண்ண வேண்டியது, போடக்கூடாதது மஞ்சள் கலர். நீங்கள் சாப்பிட வேண்டியது காலையில் பைனாப்பிள் ஜூஸ் நல்லது. பைனாப்பிள் இல்லைன்னா சுகர் கேன் ஜூஸு கூட எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத பார்த்தோம். இன்னும் 2-3 பாயிண்ட்டுகள் அதை பற்றி சொல்லியிருந்தேன். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நீதி நெறியை நிலைநாட்டுபவர்களாக இருப்பார்கள். அவங்க ஒரு தீர்க்க ஞானம்னு சொல்லுவாங்க, ஒரு இன்ட்யூஷன் பவர் நிறைய இருக்கும், தீர்க்க ஞானம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் கொஞ்சம் காம இச்சை உடையவர்களாக கூட இருப்பார்கள். சத்தியசீலர், உண்மையை தான் பேசுவாங்க. அதே சமயத்தில் சாந்த குணம், பொறுமையாக கடைபிடிக்கக்கூடியவங்க தான். சகோதரர்கள்கிட்ட தான் இவருக்கு ஆகிறதில்லை, சகோதரர்களிடம் சச்சரவு உடையவராக இருப்பார். கீழ்த்தட்டு மக்களின் ஆதரவுகள், இப்போ இவர் எலெக்ஷனில் நின்னால் கூட அந்த கீழ்த்தட்டு மக்கள் இருக்கிற இடத்துல உள்ள ஓட்டு சோலோவாக இவருக்கு உளும், அதாவது கீழ்த்தட்டு மக்களின் ஆதரவை பெற்றவராக இருப்பார். அதே மாதிரி இந்த வீடு, வாகனம், நிலம் இவற்றை முறை தவறி பெறுபவர். குறுக்கோளில் போயிட்டு அல்லது ஏதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணியோ அல்லது ஏதோ நெறி தவறி பெறக்கூடியவர். அவருக்கு வீடு வாசல்லாம் இருக்கும், ஆனால் கரெக்டான வழியில் வந்தது கிடையாது. அதே மாதிரி முறையான கல்வி, அது அப்படித்தான். ஒன்று காசு கொடுத்து டிகிரி வாங்குவார், இல்லைன்னா 2-3 அட்டம்ப்டில் போஸ்டரில் ஏதோ பண்ணி டிகிரி வாங்கிடுவார். முறையான கல்வி கிடையாது. இது அவரோட அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட கேரக்டர்ஸ். இப்போது நம்ம ஜோதிட பாட அந்த ராசிபலன் நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் தேடி வருகிறது. கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கிறது, ஆர்டர் வருகிறது. மனம் தொழிலில் முழு ஈடுபாட்டோடு செயல்படுகின்றது. எப்படியும் ஜெயிச்சே ஆகணும்னு ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு செய்கிறீங்க. தகப்பனார் மூலம் ஆதாயம். அதே மாதிரி மருந்து கம்பெனி ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா அதன் மூலம் நல்ல லாபம் வருகின்றது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை தான் நடக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு வீடு, நிலம் மூலம் நல்ல லாபம் வருகின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு ஈடுபாடு நன்றாகவே இருக்கின்றது. அன்னையின் உடல்நலம், ஹெல்த் கண்டிஷன் ஓகே, நன்றாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது, நன்றாக அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியும் சரி, ஆதரவும் சரி கிடைக்கின்றது. அடுத்தால புதிய ஆர்டர்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அடுத்து மிதுன ராசி. மனதில் ஒரு காரணமில்லாத ஒரு பயம், அது குழப்பம் உண்டாகின்றது. நண்பர்கள் உதவி சரியாக கிடைக்கல, அது உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கேப்பு கூட நிறைய வந்துடுச்சு. வீடு, தொழில் மாறணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாற்றம் நீங்கள் நினச்சபடி எதுவுமே நடக்கலை. இளைய சகோதரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வருகிறது, உங்களோட தம்பி அல்லது தங்கைக்கு. அதன் ஆல் உங்களுக்கு வீண் செலவு, வீண் அலைச்சல் உண்டாகுது. அப்படின்னா பிரச்சனை வந்தால் நீங்கள் தானே அதை சால்வ் பண்ணணும். அதனால் வேண்டாத செலவினமும் வேண்டாத அலைச்சலும் உண்டாகின்றது. அடுத்து கடகராசி. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், அது எப்படின்னா அப்படியே டெவலப் ஆகிட்டு போகுது.
வண்டி வாகனங்களில் கொஞ்சம் மெதுவாக செல்லுங்கள், மெதுவாக செல்லவும். அதே மாதிரி நீங்கள் சிலருக்கு வாக்குறுதி கொடுப்பீங்க, நான் அதை செஞ்சு தரேன்ப்பா, இதை செஞ்சு தரேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், அதை காப்பாற்ற முடியவில்லை உங்களால். அரசியல், மருந்து சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். ட்ரேடிங்கில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்து சிம்மராசி. கடந்தொல்லை இருந்தால் கூட அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்கல. உத்தியோகத்தில் ஓரளவு நல்ல முன்னேற்றம்னே சொல்லலாம். பல உங்களோட விரோதிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நினச்சபடி நடக்கலை, நீங்கள் அவங்கள ஜெயிச்சிருந்தீங்க. பொருள் வரவு கொஞ்சம் பரவாயில்லை. மேலதிகாரிகளின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. அதிக அலைச்சல், அது ஒன்று தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வது போல் இருக்குது உங்களோட நிலைமை. உங்களை விட ஒரு டேலண்ட்டு கம்மியானவங்கள்லாம் ஜெயிச்சிருந்தாங்க, முன்னேறிட்டாங்க. உங்களை அதை பற்றி தான் கவலை. உங்களால் அந்த அளவுக்கு உங்களால் ஜெயிக்க முடியவில்லை. அது உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. கடவுளை கெட்டியாக பிடிச்சி கொள்ளுங்கள், வேறு என்ன பண்ண முடியும்? பெரிய முன்னேற்றம் கூடிய சீக்கிரம் வரப்போகிறது, காத்திருக்கிறது. அடுத்து துளாராசி. ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன் ஆகிய வழியில் ஓரளவு நல்ல லாபம் வருகிறது. அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றார்கள். பிரயாணங்களினால் ஆதாயம் உண்டாகிறது. நண்பர்கள், சுற்றத்தினர் உதவியாக இருக்கின்றார்கள். அடுத்து விருச்சிக ராசி. உத்தியோகத்தில் கொஞ்சம் இடமாற்றம் உண்டாகிறது. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு சேருகின்றது. மூத்த சகோதரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். தகப்பனாரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. பணப்பழக்க வழக்கங்கள் பரவாயில்லை. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு மன நிம்மதி கொஞ்சம் கம்மியாகிட்டு போகுது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் எடுத்தால் கூட அதனால் எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை. அப்போ அவ்வளவு நல்லா வேலை பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு சலிப்பு உண்டாகிறது. எதை எடுத்தால் கூட மனசில் ஒரு உறுத்தல், முழு இன்வால்மெண்ட்டோடு முடிய மாட்டேங்குது. பெற்றோர் உடனே கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. மருந்து மாத்திரை செலவுகள் சற்று அதிகரிக்கிறது. உங்களுடைய பேச்சை தவறான கண்ணோட்டத்திலேயே பார்க்கப்படும். நீ பேசுகிறது மாமலை பேசுகிறீங்க, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் தப்பாக நினைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அடுத்து மகர ராசி. உஷ்ண சம்பந்தமான நோய்கள் தொல்லை தருகின்றன. அதாவது முன்கோபம் படப்பட்டுன்னு பேசுகிறீங்க. அதனால் உங்களுக்கு அந்த கேட்குறவங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் முகம் சுழிக்கிறது மாதிரி வச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவ்வளோ டென்ஷனாக பேசுகிறீங்க, பாலிஷாக நடிக்க தெரிய மாட்டேங்குது. பணத்தட்டுப்பாடு கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. தகப்பனாருக்கும் உங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் மனத்தாங்கல் ஏற்படுகின்றது. அடுத்து கும்பராசி. கணவன் மனைவிக்கு இடையே சிறிய பிரிவு உண்டாகின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இன்னும் கூட தள்ளி தான் போய்கொண்டே இருக்கிறது. நண்பர்களினால் உதவி எதுவும் கிடைக்கவில்லை. வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை, பணத்தட்டுப்பாடு ரொம்பவும் ஜாஸ்தி தான். அடுத்து மீனராசி. உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருகிறது. புதிதாக வீடு மனை வாங்கும் யோகமும் சேருகின்றது. ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றில் நல்ல லாபம். விரோதிகள் கூட நண்பர்களாக மாறுகிறார்கள். அவர்களால் உதவியும் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிரயாணங்களினால் நல்ல லாபம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இன்னும் ஒரு சின்ன குறிப்பு. இப்போ இந்த கோச்சார பலன் 25% கன்ஃபார்மாக கண்டிப்பாக நான் சொல்கிறபடி தான் நடக்க போகிறது. திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த பலன் இன்னும் நல்ல பலன்களை கூட்டி செய்யும். அதே மாதிரி திசாபுத்தி கொஞ்சம் டல்லாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் மந்தமாக நடக்கும். அப்போது திசாபுத்தி நல்லது கெட்டதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஃபுல் டீட்டெயில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால்
9740846466 என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணவும். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகத்தை கொடுத்தால் நான் பார்த்து பலன்களை பூர்த்தியாக விரிவாக சொல்லுவேன். நண்பர்களே, நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.